J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 5, The Whomping Willow. ஹாரியோட மொத்த உடம்பும் உறைஞ்சு போயிடுச்சு. டம்பிள்டோரோட முகம் வழக்கத்துக்கு மாறான வகையில கடுமையா இருந்தது. அவர் கீழே குனிஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தாரு. அவரோட வளைஞ்ச மூக்கு அவங்களுக்கு நேருக்கு நேரா இருந்தது. திடீர்னு ஹாரிக்கு அவனும் ரானும் இன்னும் வாம்பிங் வில்லோ கிட்டையே அடி வாங்கிக்கிட்டு இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. அங்க ஒரு நீண்ட அமைதி. அப்புறமா டம்பிள்டோர் சொன்னாரு, நீங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சீங்கன்னு விளக்கி சொல்லுங்க. இவர் நம்ம கிட்ட கோவப்பட்டு காச் மூச்சுன்னு கத்தி இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு தோணுன ஹாரிக்கு அவர் குரல்ல இருந்த அதிருப்தி பிடிக்கவே இல்லை. ஏதோ காரணத்தால அவனால டம்பிள்டோரோட கண்களை நேருக்கு நேர் பார்க்கவே முடியல. அதுக்கு பதிலாக அவரோட முழங்கால பார்த்து அவன் பேச ஆரம்பிச்சான். டம்பிள்டோர் கிட்ட அவன் எல்லாத்தையும் சொன்னான். ஆனா மிஸ்டர் வீஸ்லிக்கு சொந்தமான மந்திரிக்கப்பட்ட அந்த காரை தவிர. அவனும் ரானும் ஸ்டேஷனுக்கு வெளியில நிறுத்தப்பட்டிருந்த பறக்கும் காரை எதேச்சியா பார்த்ததா பொருள்படுற மாதிரி சொன்னான். ஆனா அவனுக்கு நல்லா தெரியும் டம்பிள்டோர் இதை கவனிக்காம இருந்திருக்க மாட்டாருன்னு. ஆனா டம்பிள்டோர் காரை பத்தி எந்த கேள்வியுமே கேட்கல. ஹாரி விளக்கி சொல்லி முடிச்சப்புறமும் அவரோட அரைவட்ட கண்ணாடி வழியா அவர் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நாங்க ரெண்டு பேரும் போய் எங்களோட ட்ரங்க்ஸையும் மற்ற பொருள்களையும் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு ரான் நம்பிக்கையற்ற குரலோட ரொம்ப சோர்வா சொன்னான். என்ன பேசிட்டு இருக்க வீஸ்லி அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் உருமுனாங்க. எப்படியும் நீங்க எங்களை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவீங்க இல்லையா அப்படின்னு ரான் சொன்னான். ஹாரி சட்டுன்னு நிமிர்ந்து டம்பிள்டோரை பார்த்தான். இன்னைக்கு இல்லை மிஸ்டர் வீஸ்லி அப்படின்னாரு டம்பிள்டோர். ஆனா நீங்க செஞ்ச செயலோட தீவிரத்தை நான் உங்களுக்கு உணர்த்தியே ஆகணும். அதனால இன்னைக்கு ராத்திரியே உங்க ரெண்டு பேரு குடும்பத்துக்கும் நான் கடிதம் எழுத போறேன். அதே சமயம் நான் உங்களை எச்சரிக்கவும் செய்கிறேன். மறுபடியும் இது போல் ஏதாவது ஒரு வேலை பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து உங்களை அனுப்புறதை தவிர எனக்கும் வேற வாய்ப்பே இருக்காது. ஸ்னேப்பை பார்க்க ஏதோ கிறிஸ்மஸையே ரத்து பண்ணிட்டாங்கன்னு செய்தி வந்த மாதிரி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாரு. அவசரமா தொண்டையை கணச்சபடியே, ப்ரொஃபஸர் டம்பிள்டோர், இந்த பசங்க த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் அண்டர் ஏஜ் விசார்ட்ரி ஆணையை மீறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பழைய மதிப்பு மிக்க மரத்துக்கும் பயங்கர சேதத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. நிச்சயமா இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செவரஸ், இந்த பசங்களோட தண்டனையை பத்தி இனிமே முடிவெடுக்க வேண்டியதெல்லாம் ப்ரொஃபஸர் மெகானகல் தான் அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப நிதானமா சொன்னாரு. பசங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஹவுஸ்ல தான் இருக்காங்க இல்லையா, அதனால இனிமே எல்லாமே அவங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் மெகானகல் பக்கம் திரும்பி, நான் விருந்துக்கு திரும்ப போறேன் மினர்வா. நான் சில அறிவிப்புகள் கூட வெளியிட வேண்டி இருக்கு. வாங்க செவரஸ், பார்க்கவே பிரமாதமா இருந்த கஸ்டர்ட் டாட்டை வேற போய் ருசி பார்க்கணும். ஸ்னேப் விஷத்தை கக்குற விதமா ஹாரியும் ரானையும் திரும்பி பார்த்துட்டு ரெண்டு பேரையும் மெகானகல் கூட விட்டுட்டு ஆபீஸ்ல இருந்து வெளியே கிளம்பினாரு. மெகானகல் இன்னமும் அவங்க ரெண்டு பேரையும் கடுங்கோபமான கழுக போல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் விங்க்கு கிளம்பு வீஸ்லி, உனக்கு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய அளவில் ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர் அப்படின்னு சொன்னபடியே ரான் அவசரமா அவன் கண்ணுக்கு மேலே இருந்த வெட்டுக்காயத்தை தன்னோட சட்டை கையால் தொடச்சிக்கிட்டான். ப்ரொஃபஸர், என் தங்கச்சி எந்த ஹவுஸ்க்காக தேர்ந்தெடுக்கப்படுறான்னு நான் பார்க்கணும். சார்ட்டிங் செரிமனி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன ப்ரொஃபஸர் மெகானகல், உன் தங்கச்சியும் கிரிஃபெண்டார்க்காக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னதை கேட்டு, ஓ குட் அப்படின்னு ரான் ரொம்ப உற்சாகமாக சொன்னான். அப்புறம் கிரிஃபெண்டாரை பற்றி சொல்கிறப்பதான் ஞாபகம் வருது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே ஹாரி குறுக்கிட்டு, ப்ரொஃபஸர், நாங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்புனப்போ உண்மையாக டேர்ம் தொடங்கியே இருக்காது இல்லையா, அதனால் கிரிஃபெண்டார்லேருந்து எடுக்கிறதுக்கு பாயிண்ட்ஸே இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு பதட்டமாக அவங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். கத்தி குத்துற மாதிரியான பார்வை பார்த்துக்கிட்டு இருந்த ப்ரொஃபஸர் மெகானகலோட முகத்தில் சட்டுன்னு புன்னகை மலர்ந்தது. கோவத்தில் சிரித்து போயிருந்த அவங்களோட வாய் இப்போ சகஜ நிலைமைக்கு திரும்பிச்சு. நான் கிரிஃபெண்டார்ல இருந்து எந்த பாயிண்ட்ஸும் எடுக்க போறதில்ல அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டப்புறம் தான் ஹாரியோட மனசு கொஞ்சம் லேசாச்சு. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயமா டிடென்ஷன் உண்டு. ஹாரி எதிர்பார்த்ததுக்கு இது எவ்வளவோ மேல். டம்பிள்டோர் டர்ஸ்லிஸ்க்கு கடிதம் எழுதுறத ஒப்பிட்டா டிடென்ஷன்லாம் ஒண்ணுமே இல்லை. ஹாரிக்கு நல்லாவே தெரியும் வாம்பிங் வில்லோ அவனை போட்டு நசுக்கி தரையோட தரையா வச்சு அழுத்தாம போனதை நினைச்சு டர்ஸ்லிஸ் நிச்சயமா அதிருப்தி தான் அடைஞ்சிருப்பாங்கன்னு. ஸ்னேப்போட மேஜையை நோக்கினபடியே ப்ரொஃபஸர் மெகானகல் தன் கையில இருந்த மந்திரக்கோலை மறுபடியும் உயர்த்தி பிடிச்சாங்க. ஒரு பெரிய தட்டு நிறைய சாண்ட்விச்சஸும் 2 வெள்ளி கோப்பையில குளிரூட்டப்பட்ட பரங்கி பழச்சாரும் பட்டுன்னு சத்தத்தோட தோன்றுச்சு. இதை நீங்க இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு நேரா உங்க டாமிட்ரிக்கு போய் சேரணும். நான் இப்போ ஃபீஸ்டுக்கு திரும்பி போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து அவங்க வெளியேறி மறுபடியும் கதவை சாத்தினதும் ரான் ரொம்ப உற்சாகமா ரொம்ப நீளமான சத்தம் குறைவான ஒரு விசில் அடிச்சான். நமக்கு கண்டிப்பா சாப்பாடு கிடைச்சிடும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னபடியே ரான் ஒரு சாண்ட்விச்சை கையில எடுத்தான். நானும் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹாரியும் ஒன்று எடுத்துக்கிட்டான்.
உன்னால நம்ம லக்க நம்ப முடியுதா அப்படின்னு கேட்ட ரானோட வாய் ஃபுல்லா சிக்கனும் ஹேமும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அநேகமா 5-6 தடவை இந்த கார் எடுத்துட்டு பறந்து போயிருக்காங்க. ஆனா ஒரு தடவை கூட மக்கிள்ஸ் கண்ணில் மாட்டினதே இல்லை அப்படின்னு சொன்னபடியே வாயில இருந்த உணவை விழுங்கிட்டு கையில இருந்த சாண்ட்விச்சை மற்றொரு பெரிய கடி கடிச்சான். ஆனா ஏன் நம்மளால பேரியரை கடந்து போக முடியல? ஹாரி தெரியலன்னு சொல்ற வகையில தோலை குலுக்கிட்டு, ஆனா நம்ம இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். பரங்கி பழச்சார நிம்மதி பெருமூச்சோட வாய் நிறைய குடிச்சான். ஆனாலும் நம்ம ஃபீஸ்டுக்கு போயிருந்திருக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா அவங்க நம்ம இங்க இருக்கிறதையே காமிச்சுக்க விரும்பல அப்படின்னு ரான் ஒரு ஞானி கணக்கா பதில் சொல்லிட்டு, கார்ல பறந்து ஸ்கூலுக்கு வந்து சேர்றது ரொம்ப சரியான விஷயம்னு எல்லாரும் நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதான் அப்படி. அந்த தட்டுல உணவு தீர தீர மறுபடியும் நிரம்பிக்கிட்டே இருந்தது. 2 பேரும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாண்ட்விச்சஸை சாப்பிட்ட அப்புறம் எழுந்து ஆஃபீஸ்ல இருந்து வெளியேறி அவங்களுக்கு பழக்கப்பட்ட பாதை வழியா கிரிஃபெண்டார் டவரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. கோட்டை ரொம்பவே அமைதியா இருந்ததை வச்சு விருந்து முடிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சது. முணுமுணுத்தபடி இருந்த உருவப்படங்களையும் ஓசை எழுப்புற கவச உடைகளையும் கடந்து குறுகலான கல்படிகட்டுகள்ல ஏறி மறைவா அமைஞ்சிருந்த கிரிஃபெண்டார் டவரோட ரகசிய நுழைவு வாயில வந்து அடைஞ்சாங்க. அந்த நுழைவு வாயில் இளஞ்சிவப்பு நிற பட்டாடை அணிஞ்சிருந்த ரொம்ப குண்டான ஒரு பெண்மணியோட ஓவியத்துக்கு பின்னாடி தான் இருக்கு. அவங்க அது கிட்ட வந்ததுமே அதுல இருந்து அந்த பெண்மணி பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு ஹாரி திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான். கிரிஃபெண்டார் பர்ஃபெக்டை இப்போ வர சந்திக்காததால இந்த வருஷத்தோட புது பாஸ்வேர்டு என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியாதே. அவங்கள நோக்கி வேகமா நடந்து வர ஒரு காலடி சத்தம் கேட்டது. 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. ஹெர்மோயினி தான் வேகமா நடந்து வந்துகிட்டு இருந்தா. ஒரு வழியா வந்துட்டீங்களா? எங்க போய் தொலைஞ்சிங்க? ஏதேதோ மோசமான வதந்தியெல்லாம் காதுல விழுந்தது. யாரோ சொன்னாங்க கார்ல பறந்து வந்து மோதினதால உங்க 2 பேரையும் ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு. இருக்கலாம், ஆனா எங்களை ஸ்கூலை விட்டெல்லாம் அனுப்பல அப்படின்னு ஹாரி அவளுக்கு உறுதியளிச்சான். அப்போ 2 பேரும் என்கிட்ட ஸ்கூலுக்கு பறந்தே வரலன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட ஹெர்மோயினியோட குரல் ப்ரொஃபசர் மெகோனகலை போலவே ரொம்ப கடுமையா இருந்தது. நீ முதல்ல உன் லெக்சர் எல்லாம் நிறுத்திட்டு புது பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லு அப்படின்னு ரான் பொறுமை இழந்து போய் சொன்னான். அது வாட்டில் பேர்ட் அப்படின்னு சொன்ன ஹெர்மோயினியோட வார்த்தைகள் குண்டு பெண்மணியோட உருவப்படம் திறந்ததுமே புயல் கணக்கா வந்த கைத்தட்டல் சத்தத்துல பாதியிலே முடிவுக்கு வந்தது. மொத்த கிரிஃபெண்டார்ஸும் இன்னும் முழிச்சுக்கிட்டு இருந்தது. அத்தனை பேரும் அந்த வட்ட வடிவ காமன் ரூமோட டேபிள்லையும் ஆர்ம் சேர்ஸ்லையும் ஏறி நின்னபடி இவங்களோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. போர்ட்ரேட் ஹோல்குள்ள கரங்கள் நீண்டு ரானையும் ஹாரியும் உள்ள இழுத்துக்குச்சு. அவங்களுக்கு பின்னாடி வந்த ஹெர்மோயினிக்கு உள்ள நுழையறதே பெரிய போராட்டமா போயிடுச்சு. பிரில்லியன்ட் அப்படின்னு லே ஜார்டன் கத்திக்கிட்டு இருந்தான். நான் அசந்து போயிட்டேன். பறக்கிற கார்ல வந்து வாம்பிங் வில்லோல மோதி என்னமா தரையிறங்கிருக்கீங்க? இத பத்தி மொத்த ஹாக்வர்ட்ஸும் இந்த வருஷம் ஃபுல்லா பேசுதா இல்லையா பாரு. ஹாரி இதுவரை ஒரு தடவை கூட பேசிடாத 5th இயர் பையன் ஒருத்தன் வந்து அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஏதோ அவங்க 2 பேரும் மேரத்தான் ஜெயிச்ச கணக்கா யாராரோ வந்து அவங்க தோலை தட்டி கொடுத்தாங்க. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் கும்பலை தள்ளிக்கிட்டு முன்னாடி வந்து எங்களையும் கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு 2 பேரும் ஒரு சேர கத்துனாங்க. ரானோட முகம் கருஞ்சிவப்பா மாறிடுச்சு. தர்ம சங்கடமான உணர்வோட பல்ல காமிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஹாரி கண்ணுல இந்த மொத்த கும்பல்லையே சந்தோஷம் இல்லாத ஒரு முகம் பட்டுச்சு. உற்சாகமான ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு நடுவுல நுழைஞ்சு அங்க இருக்க மொத்த கும்பலையும் விலகி போக சொல்றதுக்காக தான் தங்களை நோக்கி பர்சி வந்துகிட்டு இருக்கான்னு ஹாரிக்கு தெரிஞ்சிச்சு. ஹாரி ரானை சீண்டி பர்சி இருந்த திசைய சுட்டி காமிச்சான். ரான் சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு நாங்க மேல போறோம், கொஞ்சம் சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டத்தை விளக்குனபடியே அந்த அறையோட மறுபக்கம் இருந்த கதவை நோக்கி நடந்தாங்க. அங்கதான் அவங்க டார்மெட்ரிக்கு போறதுக்கான சுழல் படிக்கட்டுகள் இருந்தது. குட் நைட் அப்படின்னு ஹாரி ஹெர்மோயினியை திரும்பி பார்த்து சொன்னான். அவ முகத்திலையும் பர்சியை போலவே எள்ளும் கொள்ளும் வெடிச்சது. ஒரு வழியா கும்பல்ல நீச்சல் அடிச்சு காமன் ரூமோட மறுபக்கம் வந்து படிகள்ல ஏறுற வரை யாராரோ அவங்க தோல்ல தட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவசரமா மேலே ஏறி போய் பழைய டார்மெட்ரியோட கதவை வந்து அடைஞ்சாங்க. அதுல 2nd இயர்னு எழுதி இருந்தது. அவங்களுக்கு பரிச்சயமான வட்ட வடிவ அறை, உயரமான ரெட் வெல்வெட் திரைச்சீலைகள் தொங்க 5 5 போஸ்டர் பெட்ஸ், குறுகலான ஜன்னல்கள். ஏற்கனவே அவங்க ட்ரங்க்ஸ் எல்லாம் கொண்டு வரப்பட்டு அவங்களோட மெத்தைகளுக்கு பக்கத்துல வைக்கப்பட்டிருந்தது. ரான் ரொம்ப சங்கடமான உணர்வோட ஹாரியை பார்த்து சிரிச்சான். இதெல்லாம் ரசிச்சு மகிழ்ந்திருக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும் தான், ஆனா டார்மெட்ரியோட கதவு திறந்தது. மற்ற 2nd இயர் கிரிஃபெண்டார் பாய்ஸ் உள்ள வந்தாங்க. சீமஸ் ஃபினிங்கன், டீன் தாமஸ் அண்ட் நெவில் லாங் பாட்டம். நம்பவே முடியல அப்படின்னு சொன்ன சீமஸோட கண்கள் பிரகாசிச்சது. கூல் அப்படின்னா டீன். அமேசிங் அப்படின்னு நெவில் திகச்சு போய் சொன்னான். ஹாரியால தவிர்க்கவே முடியல. பல்ல காட்டி சிரிக்க ஆரம்பிச்சான்.